மக்கள் துணையே மகேஷின் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாளாக ஆவலோட ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த யூடியூப் ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துருச்சு. அந்த பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அதில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத கடைசியாக பார்க்கலாம். நான் உங்கள் பார்த்தசாரதி, அரசு பள்ளியில் பகுதி நேர சிறப்பாசிரியர் ஓவிய ஆசிரியராக பணிபுரிகிறேன். 2012 ஒரு 18,683 பேர் போஸ்டிங் போட்டாங்க 8 டிபார்ட்மெண்ட்டில். இப்போ வரைக்கும் நிரந்தரப்படுத்தலை, பகுதி நேரமாக தான் போயிட்டுருக்கோம். வாரத்திற்கு 3 அரை நாட்கள், மாதத்திற்கு 12 அரை நாட்கள். ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, அப்புறம் 7,000, 7,700, அப்புறம் 10,000, இப்போ தான் 12,500 ரூபாய்க்கு வந்துருக்குறாங்க. இத்தனை வருஷமாக எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்துருக்குறோம். இதை தாண்டி எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே இருக்கிற சில கலையின் ஆர்வம்னு சொல்கிறத விட ஆர்வ கோளாறுனே சொல்லலாம். எல்லாத்தையுமேலேயும் ஒரு ஆர்வம். டான்ஸு, பாட்டு, டிராயிங்கு, சிற்பம், நிறைய விஷயங்கள். அந்த ஆர்வத்தில் கொரோனா டைம் அப்போ கொரோனாவில் லாக்டவுன் போட்டாங்க. நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பேன். நிறைய பேர் பாராட்டுவாங்க. சரி, எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான். மே 12, 2021 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி போடணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொன்றா நானே யூடியூப்பில் கற்றுக்கிட்டு தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஏன் நம்மளுக்கு இந்த பேமெண்ட் வர இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா மணி தான் மஸ்ட். எங்களுக்கு இந்த வேலை பர்மனெண்ட் ஆகலை இன்னும். அதனால் சம்பளம் போதிய அளவு கிடைக்கல. ஸோ இருக்கிற நேரத்தில் கிடைக்கிற வேலைகளில் ஏதோ 1, 2 அப்படி செஞ்சுக்கிட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறோம். அதனால் வீடியோஸை கண்டினியூவாக போட முடியல. சரி, இதை மெயினாக வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ போட்டு இதில் மூலம் சம்பாதிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கான சூழல் எனக்கு இன்னும் அமையலை. ஏன்னா நம்ம கையில் ஏதாவது இருக்கணும், அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை தனியாக ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தமாக நம்ம இதில் இறங்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசித்து தான் அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போடுவேன், உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சேனல் பேர் பார்த்தசாரதி இன்னும் டேஷன் தான் இருந்துச்சு. அப்புறம்தான் மக்கள் துணை அப்படின்னு மாற்றணும். ரொம்ப நாளாக சேனல் பேரை மாற்றணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேறு எதனா பேர் வைக்கணும்னு தான் இருந்தது. அப்போ ஆரம்பத்தில் சரி இப்போதைக்கு நம்ம பேர் வச்சுருவோம் அப்படின்னு என் பேரை வச்சுட்டேன். ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன பேர் வைக்கலான்னு. அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. யாரோட துணை இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் லைஃப்பில் அப்படின்னு யோசித்தேன். மக்களோட துணை இருந்தால் தான் யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் லைஃப்பில். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் தனியாகவே ஜெயித்தேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, யாரோட துணையும் இல்லாமல் நான் தனியாக சாதித்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க ஃபேமிலியில் யார் வேணால் சப்போர்ட் பண்ணாமல் இருந்துடலாம், துணை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட்டும் மக்களோட துணை இல்லாமல் ஒருத்தராலையும் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. அதனால தான் நான் மக்கள் துணை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். எத்தனையோ பேர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக என்னையும் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணணும், உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்கி உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு தொடங்கினது தான் நம்ம மக்கள் துணை சேனல். நிறைய மேடை நாடகங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் கூட 2, 3 படம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம். அவங்க இயக்குனராகவும், நான் உதவி இயக்குனராகவும், நடிகராகவும் சில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எங்கள் ஃப்யூச்சர் ஃபில்மோட போஸ்டர்ஸ் இதெல்லாம் அதில் என்ன பார்க்குறீங்க. இது ப்ரிவ்யூ ஷோ. இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, சும்மா 1, 2 மட்டும் இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸோட ஃபோட்டோஸ்.
ஆனால் ப்ரொடியூசர் கிடைக்காததுனால அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ண முடியல. நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த காலா படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்திருப்பேன். அந்த ஆரோ மார்க்கில் தான் நான். இப்போது நம்ம எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா $101 வந்திருக்கு. நம்ம இந்தியன் மதிப்பில் 8445 ரூபா நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆச்சு. அதில் 45 ரூபா ஏதோ சார்ஜஸ் பிடிச்சிட்டாங்க. மிச்ச அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. சரி, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்திருக்கு. இதை ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம், இல்லை ஒரு நல்ல பொருள் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். முதல் முறையாக அந்த அமௌண்ட்டில் 1 கிராம் கோல்டு எடுத்தேன். என்னடா இது ஒரு பெரிய அமௌண்ட்டு மாதிரி சொல்கிறியா, சின்ன அமௌண்ட்டு தானே, சின்ன விஷயம் தானே, 1 கிராம் கோல்டு தானே வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காசு என்னவோ சின்னது தான் என்ன, ஆனால் அதில் கிடைச்ச சந்தோஷம் எவ்வளோன்னு சொல்லவே முடியல. அவ்வளோ பெரிய சந்தோஷம். இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதன் மூலயமா கிடைக்கிற ஒரு பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த பொருளை வாங்கும்போது இருக்க சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு எல்லையே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷங்க. இது எல்லாமே உங்களால் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். உங்களை மகிழ்ச்சிட்டே இருக்கோம். மிக்க நன்றி. மக்கள் துணை.